எல்லாம் இவ்வளோ பேசுறோம்ல, இதில எல்லாரும் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இதில இந்த எண்ட் ஆஃப் த டே கான்விக்ஷன் எங்க வரும்னா, எவ்வளோ இதில வருது? எவ்வளோ இதில பார்க்கலாம்? அத சொன்னோம்னா தான் எல்லாருக்குமே அந்த இது இருக்கும் அப்படின்னு. ஸோ எவ்வளோ இதில நீங்க நான் அந்த 14 ஏக்கருக்கும் உள்ள இன்கம்ம கேட்கல. அது வந்து உங்க உழைப்பு, அது உங்ககிட்டயே இருக்கட்டும். எனக்கே தெரியும். இல்ல, இல்ல. அது வந்து பெரிய தொகை. அது நம்ம பேச வேணாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சது வந்து எனக்கு அந்த நீங்க அந்த 400 பாலி பேக் வச்சீங்கல்ல, அதுலேருந்து வருவோம். அதில எவ்வளோ உங்களுக்கு எத்தன மாசம் 6 மாசம் ஹார்வெஸ்ட் பண்ணீங்களா? அந்த 6 மாசம் ஹார்வெஸ்ட்ல எவ்வளோ 6 மாசத்துக்கு 2500 பாலி பேக்ஸ். ஓகேயா? ஸோ நம்ம வந்து என்ன செய்வோம்னா, ஒரு பாலி பேக்குக்கு வந்து நம்ம 2.5 கிலோ வந்து டார்கெட் பண்ணுவோம். ஸோ கரெக்ட்டா நம்ம பார்த்துக்கிட்டோமா, ஒரு பாலி பேக்ல ஒரு செடியில வந்து 2.5 கிலோ வரும். ஓகேங்களா? ஆனா 2 கிலோ வேணாம். நம்ம 2 கிலோ எடுத்துக்குவோம். ஓகேயா? 2500 பாலி பேக்ஸ்க்கு வந்து எத்தன கிலோ வருது? ஒரு பாலி பேக்ல 2 கிலோனா, எனக்கு வந்து 5 டன்னு கிடைக்கும். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. 2500 பாலி பேக். ஆமாவா? ஒரு பாலி பேக்ல 2 கிலோ. 5 டன்னு கிடைக்கும். ஓகேயா? 5 டன்னு டைம்ஸ் வித் 10 ரிங்கிட் விக்கிறேன். எவரேஜ் ரேட். எவரேஜ் பெரும்பாலும் மேலேயும் போகும், கீழே வரும். எவரேஜ் ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில்லிக்கு வந்து சில்லி மேரா 10 வெள்ளி. அப்ப 5 டன்னு 10 வெள்ளி டைம்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 50,000 வெள்ளி கிடைக்கும். ஒரு சீசனுக்கு. இது வந்து 2500 பாலி பேக். 2500 பாலி பேக்கும் உங்க பேச்ச கேட்டு, அதில நீங்க சொன்ன மாரி 2 கிலோ நல்ல சில்லி வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு 50,000 ஸோ இது வந்து ஏ. நம்ம வந்து 2.5 கிலோ டார்கெட் பண்ணுவோம். ஆனா இது 2 கிலோக்கு நான் கணக்கு சொல்லியிருக்கேன். இது ஏக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பியும் வரும். ஸோ இதெல்லாம் போனஸ்.